மாமா நீங்க எங்க இருக்கீங்க? மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், ரொம்ப நாளாக வந்து ஹோட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் வந்து அது கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால கூப்பிட்டு போய் வாய்ப்பு கிடைக்கல, என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டு ஹோட்டல் கூப்பிட்டு போகணும். சரி, வேற வழி இல்லாமல் அப்படியே கூப்பிட்டு போகிறேன். வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்களே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி தான் போகிறோம்ல. ஓகே, இப்போ என்ன பிளான் அப்படின்னா, சும்மா இந்த ஹோட்டல் போனோம் அந்த ஹோட்டல் போனோம் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி இந்த பிளான் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இங்கே போகலாம் அங்கே போகலாம் பைக்கில் ஜாலியாக அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி 5:30 மணிலேருந்து பேசி உட்காந்து மணி வந்து இப்போ வந்து 8:45 ஆக போகுது. லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம நேராக ஒரு பஸ் ஸ்டாண்டை போகிறோம். சும்மா பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அங்கே கடத்தல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அது எந்த கடை அங்கே இருக்கோ அப்படியே அந்த கடைக்குள்ளே போயிட்டு என்ன இருக்கோ அதை சாப்பிட்லாம். அது என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது நீங்களும் பார்க்கலாம். போது ஒரு ரம்மியமான ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன். சூப்பராக இருக்கு. அப்படியே நிலா வெளிச்சத்தில் முன்னாடியெல்லாம் நம்ம சின்ன வயசில் வந்து மாடியில் உட்காந்து சோறு சாப்பிடுவோம்ல, பால் சோறும் ஒரு துவையலும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நமக்கு வந்துருச்சு. அப்படியே அந்த நிலாவை பார்த்துட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா எனக்கு செலவு. அதெல்லாம் முடியாது. நீ கூட்டு போன்னு சொன்னது கூட்டு போனதான். அதெல்லாம் அந்த காலம். போகிற வழியில் நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஆனால் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா நமக்கு வாமிட்டாக வந்துடும். அதனால் வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு நல்ல ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்டோட இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மணி வேறு 9 ஆயிடுச்சு. எல்லாம் வீட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு மகாராஜா அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது வெயிட்டரும் இல்லை, பில் கவுண்டர்லேயும் யாருமே இல்லை. ரொம்ப நேரமாக என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆனதுன்னு நீங்களே பாருங்கள். ஹலோ, ஹோட்டல் வந்தாச்சு. என்ன பார்த்துட்டு இருக்க? மெனு கார்டு பார்த்துக்கிட்டு இருக்கியா? இல்லை, இப்போ நீ மெனு கார்டை பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் போட்டுருவியே. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜி அது சில்லின்னு எல்லாத்தையும் வந்து லாஸ்ட்டாக ரொட்டி சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா 2 பேன் ஆர்டர் பண்ணி தெரியுது. நாங்களே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு நினச்சிருந்தாலும் அந்த ஹோட்டலில் எதுவுமே இருந்திருக்காது போல். ஏன்னா வடிவேலு ஜோக்கில் வர மாதிரி நாங்கள் பர்கர் இருக்கா இல்லை, பீஸா இருக்கா இல்லை அப்படின்னு எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து பேசிக்காக என்ன எல்லோரும் போனால் சாப்பிடுவோமோ அதைத்தான் ஆர்டர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஹோட்டலில் வந்து ஜூஸு வேறு ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்தா இன்னும் இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளால் இனிப்பு சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால் ஏதோ ஒரு மேங்கோ சார்பிட்டுன்னு ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஸோ ஒரு வழியாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். ஆனால் நான் எதிர்பார்த்தது அங்கே இல்லை. ஆக்சுவலி நான் எது கேட்டாலும் அந்த ஹோட்டலில் எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், என்ன இருக்கோ அதான் தின்னுட்டு வர முடிஞ்சுது. அங்கே வந்து லிமிட்டடாக இதுதான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அதனால் அதுதான் தின்னோம். பயங்கர உரப்பு வேறு கிரேவி. அவங்க ஃப்ரைட் ரைஸுமே செம காரம். ஸோ இது ஒரு குட்டி விளாக். ஸோ எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இதுக்கு அடுத்து வந்து நிறைய விளாகோ நம்மளோட சாங்ஸ் நாங்கள் பண்ணுற சின்ன சேட்டைகள்லாம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.